ஒன்று நம்மளுடைய வீரியத்தை தீர்மானிப்பதில் வயது மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஒரு 15-16 வயசுக்கு மேலே நம்ம வீரியம் பற்றி உணர்வு வருது. அப்புறம் 20, 25, 30, 35, 40 வரைக்கும் மேலே தான் போயிட்டுருக்கும். 40க்கு மேலே வந்து என்ன ஆகுனா படிப்படியாக குறைதான் ஆரம்பிக்கும். ஸோ வயது ஒரு மிக முக்கிய பங்காற்றும். ஸோ இந்த வயசுலேயும் நீங்கள் நேற்று கூட நான் காண்டாக்டில் இருந்தேங்கன்றதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். உங்களுக்கு ஆண்மையில் ஒரு பெரிய பாதிப்பு இல்லைன்றதுக்கான ஒரு சான்று அது. ஒருவேளை நீங்கள் 30 வயசில் எனக்கு இருந்த மாதிரி இல்லை சார், 40ல் இருந்த மாதிரி இல்லைன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. உங்களோட உடல் தோற்றம் கூட அந்த மாதிரி இருக்காது. 40 வயசில் 45 வயசில் வேறு மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க. செகண்டு, சர்க்கரை வியாதி. ஒரு சர்க்கரை வியாதிக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு நபர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கார், எப்படினாலும் சுகர் நார்மலாக இருந்தாலும் கூட சர்க்கரை வியாதியினோட ஒரு சிம்டம், ஒரு சாதாரண அறிகுறியே என்னென்னா வீரிய இழப்பு, வீரிய குறைவு தான். நீங்கள் அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், எடுத்துகிட்டு இருந்து கண்ட்ரோலில் இருந்ததுன்னா குறைவான இழப்பு இருக்கும். மருந்து எடுத்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்ததுன்னா அதிகமான இழப்பு இருக்கும். பட் சர்க்கரை வியாதி ஒரு நபருக்கு இருந்தாலே ஆண்மை குறைவு அல்லது ஆண்மை சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதிலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த ஏஜில் இருக்கிறத விட இன்னொரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆண்மை அளவுக்கு உங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான சிகிச்சை இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.